வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் தியாகராய நகருடைய வேட்பாளர் அனுஷா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு, மகிழ்ச்சி. ஒரு தேர்தல் பரபரப்பு, வெயில், கடுமையான வெயில், பிரச்சாரம் அப்படி இப்படின்னு ஒரு தீவிரமான வாக்கு வேட்டைகள்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. தொண்டை பேச முடியாது. என்றால் நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அனுஷா அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அனுஷா அப்படின்னா முதல்ல நான் 14 வருஷமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் பேசிக்காக என்ன மாதிரியான கேசஸ்னால் சிவில் சைடில் நிறைய கேசஸ் பார்ப்பேன். அதாவது குடும்ப நல வழக்குகள், ரிட் பெட்டிஷன்ஸ், இந்த மாதிரி பொதுநல வழக்கு நான் நிறைய போட்டிருக்கேன். அண்டு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஹோம் மேக்கர்ஸ், அதாவது நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய குடும்ப தலைவிகள், இவங்களுக்கான உரிமை, சொத்து உரிமை பற்றி ஒரு கேஸ் நான் தான் நடத்தி அது ரொம்ப பிரபலமாக பல நாளிதழில் வந்தது. ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ப்ரொஃபஷ்னலாக என்னுடைய பேக்ரவுண்ட். நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே சென்னை மெட்ராஸ் லா காலேஜ் சட்டக்கல்லூரியில் தான் படித்தேன். ஸோ ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் இது. நீங்கள் வழக்கறிஞர் எந்த கல்லூரியில் படிச்சீங்க? மெட்ராஸ் லா காலேஜ். இல்லை, அதுக்கு முன்னாடி SIETயில் சைக்காலஜி படித்தோம். ஓ சரி சரி. இந்த அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது? அரசியல் ஆர்வம் நம்ம தினம் இந்த வழக்கறிஞராக நான் இருக்கிறதே இந்த பல வழக்குகளை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒவ்வொருத்தருடைய அந்த கஷ்டங்கள் என்னன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஸோ அப்போது அதை நான் பார்க்கும்போது தான் சரி, ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளும் செய்யணும். அதை தவிர்த்து அதோடைய தாக்கம் தான் நான் தினம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு கூட வரேன், ரோட்டில் வரேன், எவ்வளோ மேடு பள்ளமாக அந்த ரோடு இருக்குது, இது இப்படியே தான் இருக்க போதா, நம்ம இப்படியே தான் வாழ போகிறோமா, ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாது, அந்த மாற்றம் ஏன் நான் செய்யக்கூடாது, அப்படிதான் எனக்கு அந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சது. சரி, இப்போ நீங்கள் நாம் தமிழருக்குள்ளே எப்படி வந்தீங்க? நாம் தமிழர் எனக்கு ஒரு சில இந்த கொள்கைகள் ரொம்ப பிடிச்சது. அதாவது ரொம்ப தைரியமாக இலவசங்களை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியது, பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், அதே மாதிரி எப்படி இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதை பற்றி அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் நம்முடைய அந்த என்ன சொல்லுவாங்க பேக் போன் ஆஃப் எக்கானமி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக மக்களுக்கு எடுத்து போய் சொல்கிறது கட்டாயம் நம்ம நாம் தமிழர் கட்சி தான். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. தமிழினத்தை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது. அதுக்கு மாற்றாக நாம் தமிழருங்கிற கட்சி வந்தது 2009 அப்புறம். இந்த காலகட்டத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அந்த காலகட்டத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? 2009 அப்படிங்கிறத இல்லை, அப்போது என்னால் அவ்வளோவா நான் அதை பார்க்கல. நான் ரொம்ப நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதிகப்படியாக இந்த இலவசங்களை கொடுக்க ஆரம்பித்து அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு இலவசத்துக்காக மக்கள் ஓட்டு போடுறது, அப்புறம் அந்த பணத்துக்காக ஒரு ஸ்டேஜில் தேர்தல் என்றாலே பணபலம், நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்குறது. அப்போ இப்போதான் ரொம்ப வியாபாரமாக மாறிடுது. சரி, இன்றைக்குமே நான் என்ன சொல்லுவேன், ஒரு எலெக்ஷன் அப்படின்னாலே பாருங்களேன், பணம் இருக்கக்கூடிய பணபலம் இருக்கக்கூடிய ஒருவர் தான் வேட்பாளராக நிற்க முடியும், அவரால் தான் வின் பண்ண முடியும், அவங்களால தான் ஜெயிக்க முடியும். இப்படி ஒரு சூழல் தானே இருக்குது. ஸோ அப்போ தான் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஆர்வம் இருக்கும், ஏதாவது ஒன்று நம்ம செய்ய மாட்டோமான்னு. ஆனால் அந்த பாதை என்ன அப்படின்னு தெரியாத ஒரு டைம் அது, நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றும் நம்ம அரசியல் பார்க்குறோம். நீங்கள் கல்லூரியில இருந்து அப்போ நம்ம பார்க்கும்பொழுது தான் அப்போ இந்த மாதிரியான பக்கத்தில் ஒரு ஈழத்தில் ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு இல்லை அதை பற்றின ஒரு இது தெரியும், அடிப்படை விஷயங்கள் பெருசா அதுக்குள்ள எனக்கு அந்த நேரத்தில் பெருசா அதில் இது இல்லை. பிற்பாடு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் தான் நான் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஏன் ஒரு இப்போ என்ன மாதிரி எடுத்துக்கோங்களேன், இப்போ தியாகராய நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் கூட கண்டெஸ்ட் பண்ண இந்த 3 பேருமே ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இல்லையா, ஏற்கனவே ஒரு MLA-யா, ஏற்கனவே ஒரு அரசியல் பின்புலம். அப்போ மறுபடியும் இதே மாதிரியான மக்கள் மட்டும்தான், இதே மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் வேட்பாளராக நிற்க முடியுமா? ஏன் எந்த அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் ஏன் களத்தில் இறங்கக்கூடாது, ஏன் வேட்பாளராக நிற்கக்கூடாது?
அப்போ அந்த சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஆர்வம் அதிகமாக வந்து இதுக்குள்ளே நீங்கள் நாம் தமிழ் அதான் வந்து நான் இந்த சுற்றி நடக்கிற அநீதிகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க. சரி, அப்படி இருந்தால் நிறைய இயக்கங்கள் இருந்ததில்ல. திமுக இருக்குது, இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்குது, இல்லை பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. நாம் தமிழரை தேர்வு செய்ததுக்கான காரணம் இல்லை, சுற்றி நீங்கள் மற்ற கட்சிக்குள்ளே என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தேர்தல் எடுத்துப்போம். ஒரு கட்சி கொடுத்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை, அதே தேர்தல் அறிக்கை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு 1000, 2000, 10,000, 2 6 சிலிண்டர், இதுதானே வித்தியாசம். இப்போ என்ன அதில் வித்தியாசம் இருந்தது? அப்போது எந்த கட்சி வித்தியாசம் மாற்று அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாம் தமிழர் தான். ஏன்னா இந்த விஷயத்த இந்த மாதிரி நீ சொல்கிற 1000, 2000 நான் செய்ய மாட்டேன். அது வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் நமக்கு வேணும் இல்லையா? ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு கொடுக்குமா? வரவேற்பு கொடுக்குமானா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு மக்களுடைய இந்த நிலைக்கான காரணம் என்ன? இப்படி ஒரு அரசியல் செய்தனால தானே இன்னைக்கு நிலை. அப்போ இதே இன்னும் அடுத்த 50 வருடம் வந்து நடக்க போகுதா? அப்போ இதே இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம எடுத்து செல்ல போகிறோமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். இதுக்கான விழிப்புணர்வை செய்ய வேண்டியது மக்களிடம் நம்முடைய கடமையாக நான் நினைக்கிறேன், என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதாவது அது வரவேற்பு இருக்கா இல்லையானா, எந்த ஒரு விஷயத்த முதல்ல மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்துன்னு போகும்போது எதிர்ப்பு இருக்கும், இல்லை அது ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது. ஆனால் நாளடைவில் அதை சொல்லி அதோடைய விளக்கி அதை நம்ம எடுத்துன்னு போகும்போது கட்டாயம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். அப்படிங்கிற நாம் தமிழர்கிட்ட உங்களுக்கு பிடித்ததே வந்து இந்த இலவசங்களை அவர்கள் வெறுக்கிறதால இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறது மட்டும்தான். அல்ல, அது மட்டும்தான் இல்லை, அதான் சொல்றேன். முக்கியமாக சொல்றேன் நான். அது முதன்மையாக. அப்புறம் அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 33% ரிசர்வேஷனுக்கு நம்மலாம் அவ்வளோ போராடுறோம் இல்லையா பார்லிமெண்ட் லெவலில். அப்போ ஏற்கனவே இங்கே வந்து பெண் வேட்பாளர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இல்லை, ஆரம்பத்துல இருந்தே அந்த 50% அதை கரெக்டாக ஒவ்வொரு வாட்டியும் தொடருவது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விவசாயம், இந்த லோக்கல் எக்கானமி சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதற்கான ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தா அதிகார ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதை தாண்டி மக்கள் மையமான ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. இப்போ நிதி திரட்டுவதே மக்களிடம் இருந்து இல்லையா, அங்கிருந்து வாங்கி நான் திருப்பி மக்கள்கிட்ட தரேன். அப்போ அந்த மக்கள் மயமான ஆட்சி இதெல்லாம் தான் எனக்கு மிகவும் கவர்ந்தது. இல்லை, இப்போ சீமான் அவரை சந்தித்தது முதல் முறையாக நீங்கள் இந்த இயக்கத்தில் சேரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர்கிட்ட பேசுனீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கேட்டிருந்தாங்க, கொடுத்தேன். ஸோ அப்போ தான் அவர் பார்க்கணுன்னு சொன்னாருன்னு. ரொம்ப கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், ஏன்னா அவருக்கும் ரொம்ப டைம் இல்லை. ஸோ அவர்கிட்ட என்னை பற்றின இன்ட்ரொடக்ஷன், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சொன்னேன். பட் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லாவே அவங்க ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரும் சொன்னார், இல்லை நான் காணொலியெல்லாம் போடுவேன். அதாவது என்ன காணொலினா இந்த லீகலாக மக்களுக்கு வந்து சட்ட ரீதியாக விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம், ஏதாவது ஒரு புதுசாக சட்டம் வந்ததுன்னா அதை பற்றின வீடியோஸ் போடுவேன். ஸோ அப்போது அந்த காணொலிலாம் 1-2 நீங்களா போய் சேர்ந்தீங்களா, இல்லை அவர்கள் கட்சியிலேருந்து உங்களை கூப்பிட்டு? இல்லை, நானே தான் போய் சேர்ந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோதான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங். அதுக்கப்புறமா ரொம்ப அவரும் அப்பப்போ ஒரு ஷார்ட் மீட்டிங். உங்களை வேட்பாளராக இப்போ நீங்கள் சேர்ந்துட்டீங்க, வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இல்லை, அது ஒரு பெரிய நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. நான் அதை எதிர்பார்க்கல. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. இப்போ நீங்கள் நாம் தமிழருக்கு வந்திருக்கீங்க, சீமான் மீது வேற, அதாவது சீமான் அவர்களுடைய அவர் குறிப்பிட்டதுனால நான் சொல்கிறேன், நான் இதில் பார்ப்பன கடப்பாறைன்னு அவர் ஒன்று எடுத்தார். இப்போ நாம் தமிழரில் ஒரு 6 பேர், 6 பேர் அவர் 7 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஓ அப்படியா, சரி. அவர் 7 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அந்த ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதுதானே ஒரு நல்ல விஷயம். அனைவருக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை அவர் கொடுத்துருக்காரு. இப்போ அவருடைய இந்த பார்ப்பன கடப்பாறை, திராவிட குட்டிச்சுவர், அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? அது நான் என்ன சொல்கிறேன், அனைத்து சாதி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் அனைத்து சாதினா எல்லாரையும் ஏற்றுக்கிறாங்க, எல்லாருக்குமான ஒரு ரெப்ரசன்டேஷன். ஆனால் ஏன் பிராமணர்களை ஒதுக்கப்படுறாங்க? இப்போ அனைத்துனா எல்லாரும் தானே வரணும்.
பிராமணர்கள் வரணும், மற்ற சாதியினர் எல்லாரும் வரணும். ஆனால் நீங்கள் இதுவரை இந்த திராவிட கட்சிகளாகட்டும் இல்லை வேறு எந்த கட்சி ஆகட்டும், இவங்க யாருமே அனைத்து சாதிக்கும் நாங்கள் வந்து முக்கியத்துவம் தரோம், நாங்கள் வந்து இது தரோம், அவங்கள வந்து தேர்தலில் வந்து அந்த வாய்ப்பு தரோம் அப்படிங்கும்போது, இந்த நான் பழையெல்லாம் போல் 2026 எத்தனை கட்சிகள் பிராமணர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க? கிடையாது இல்லையா? அப்போ இப்போ என்னன்னா பிராமணர் அப்படின்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, அது ஒரு 4 வகையான படிநிலை கட்டமைப்பு கொண்டதா மாறிடுது. இப்போ ஐயங்கார்னு சொல்றதுல இது கிடையாது. ஆனால் பிராமணர் அப்படின்னா அடுத்தது வந்து வைசியர்னு வந்துடும், அடுத்தது சத்திரியர்னு வந்துடும், அடுத்தது சூத்திரர்னு வந்து அந்த வர்ணாசிரம அடிப்படைக்கான இதில் போய் சிக்கலில் போய் முடிஞ்சிடும். அதனால அந்த இல்லை, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு இந்த வர்ணாசிரமங்கிறது யார் இன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்தது, வரலாற்றில் படித்தது, அதுக்கப்புறம் அது மாறி 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 ஒரு சாதி அப்படின்னு தான் மாறியாச்சு. இன்னைக்கு அந்த சாதியை வச்சு தான் இடஒதுக்கீடு, படிக்கிற பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாமே வேலை வாய்ப்பு வரைக்கும் அதை வச்சு தான் நீங்கள் வந்து நம்ம இன்னைக்கு உள்ள கட்டமைப்பு அப்படி தான். அப்போ நீங்கள் எல்லா சாதிக்கும் நாங்கள் வந்து முக்கியத்துவம் தரோம், நாங்கள் வந்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் தரோம்னா ஏன் வந்து பிராமணர்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவதே எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் இந்த ஆன்டி பிராமினிசம், பிராமணர்களை எதிர்த்து சொல்லுவதில் தான் அவங்க நினைக்கிறாங்க, அதை பேசினாதான் நமக்கு ஓட்டு வரும்னு. அதனால தான் சீமானே சங்கி அப்படின்னு இப்போ இந்த முடிவு எடுத்ததுனால தான் ஆமா, அவரை வந்து அந்த மாதிரி சங்கின்னு சொல்றாங்க. அவர் வந்து RSS உடைய அடியால மாறிட்டாரு, RSS இயக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு எல்லாம் இந்த கடப்பாறை தூக்க போய் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி இல்ல, இது தூக்க போய் அந்த பிரச்சனைனா அப்ப யாரு வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை யார் கொடுக்க போறாங்க? இப்போ நாளடைவில் நீங்கள் 1950 எடுத்துக்கோங்களேன், நாளடைவில் இந்த பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க ஒதுக்கப்பட்டவங்களாக மாறிடுது இல்லையா? இப்போ குடுக்கல பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது போய் அவர்களை சுத்தமாக அந்த அரசியல்லேருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு அது ஒதுக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, பேசும்பொழுது கூட அந்த ஆன்டி பிராமினிசம் பேசுவது தான் ஒரு மக்களை ஈர்க்கும், அப்போதான் நமக்கு ஓட்டு வரும். அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களா அல்ல அவர்கள் மற்றவர்களை ஒதுக்கினார்கள்? அவர்கள் மற்றவர்களை ஒதுக்கினார்கள்ங்கிறது நம்முடைய வரலாறுல நம்ம அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க வர்ணாசிரமம், அப்போ நம்ம படிச்சது. ஆனா நான் வந்து நம்ம 1950க்கு அப்புறம் வருவோம், இந்த பிரிட்டிஷ் எராக்கு அப்புறமா நம்ம வருவோம். அதுக்கப்புறம் வந்து அரசியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, பிராமணர்களுடைய பங்கு என்ன தமிழ்நாட்டுடைய அரசியல்ல அப்படின்னு பார்த்தா, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்திற்கு அப்புறம் மொத்தமாகவே ஒதுக்கப்பட்டவர்கள். அதிமுகவில் ஒரு பிராமண பெண் தான் வந்து தலைவியாக இருந்தாங்க. எத்தனை பேருக்கு வந்து தேர்தலில் பிராமணர்கள் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? கிடையாது. ஒரே ஒரு அதான் 1-2 அவ்வளவுதான், மேக்சிமம் அவ்வளவுதான். அதே மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கும்போது எத்தனை பேர் நிற்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள்? 18 பேர், 15 பேர். ஒவ்வொரு சமூகத்துக்கும் மக்கள் தொகை பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அப்படி பார்த்தா கூட நீங்க அப்போல இருந்து இப்ப வரைக்கும் 3% தான் சொல்றீங்க. அந்த 3%ல இருந்து ஏத்தல. இன்னைக்கு 2026லயும் 3%, 10 வருஷம் முன்னாடி பேசும்போது இதே தான் சொல்லுவாங்க, 3% அப்படின்னு. அப்ப அந்த 3%க்கு ஏத்த பிரதிநிதித்துவம் எங்க கொடுத்தாங்க? அது வரணும் இல்லையா? நீங்க மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுக்குறோம், முழுமையா எடுக்கணுங்கிறதே அடுத்த இதனாலதான் இருக்க வேண்டியது. ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசியல்ல ஒருத்தர் வந்து எந்த சமூகத்தை பத்தி பேசினா எனக்கு ஓட்டு வரும்னு நினைச்சு ஏதாவது எதிர்த்து பேசினால் ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை, ஒரு சூழ்நிலையை மாத்தி இந்த சமூகத்துக்கான சரியான பிரதிநிதித்துவத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இது ஏன் வந்து என்ன தப்பு இதுல இல்லையா? இப்போ இதில் வந்து இதை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், அது மாதிரி இது ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம். தைரியமாக நான் சொன்னேன் பாருங்க, இலவசத்தை நான் எதிர்த்து சொல்கிறேங்கும் போது பிராமணர்கள் அவர்களுக்கான ஒரு உரிமை, அவர்களுக்கான சரியான பிரதிநிதித்துவத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவது இது சரியான ஒரு விஷயம். கட்டாயம் இது தேர்தலில் வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொது தளத்தில் வந்து பரவலாக வந்து அனைத்து பதவிகளிலுமே அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத திராவிட கட்சிகள் வந்து அதை ஒரு இல்லை அவங்க இருக்காங்க அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன், மற்ற மாநிலங்கள் காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் 69% ரிசர்வேஷன் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டே 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இன்னை வரைக்கும் 69% ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ இந்த ரிசர்வேஷன் எல்லாருக்கும் ஆன ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி எல்லா இடத்துலையும் நீங்கள் பிராமணர்கள் இருக்காங்கன்னா அது யாருடைய குற்றம் சொல்கிறீங்க? அது குற்றமா இல்லை அது வந்து வளர்ச்சி? அப்படி தான் பார்க்கணும் நம்ம இல்லையா? இப்போ அந்த 69 தாண்டி
இன்னமும் நீங்கள் தான் நிற்கிறீங்க, நீங்கள் தான் இருக்கீங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்னா அது யாருடைய குற்றமும் இல்லை. இது வந்து எல்லாருக்குமான ஒரு போட்டி இல்லையா? நீங்கள் யார் வேணால் இந்த போட்டியில் வந்து இப்போ கலந்துக்கலாம். அவர்கள் திறமை என்பது ஒன்று இருக்குது. அப்போ அந்த திறமையில் ஒருவர் வருவதை நம்ம அதை குற்றமாக பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நாம் தமிழரை வந்து இந்த ஒரு புள்ளியில் இன்னும் கூடுதலாக இன்னும் கூடுதல் கட்டாயமாக இன்னும் கூடுதல். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இவருக்கு தான் எல்லாமே ரொம்ப துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு தைரியம். வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நாம் தமிழர் மீது ஈர்க்கப்பட்டிருக்கு? இல்லை ஒரு திடீர்னு ஒரு சூழல்னால அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்களா? இல்லை, இது சூழல் இல்லை, நான் தான் சொல்கிறேன் இல்லையா. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. அப்புறம் கரெக்டாக அந்த லாயர் படித்தேன். ஆனால் அந்த லா படிக்கும் போதே எனக்கு வந்து ஏதோ ஒரு இது இருக்கும், மக்களுக்கு நம்ம ஏதோ செய்யணும், ஒரு சர்வீஸ் செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும், சிந்தனை இருக்கும். லாயராக சூஸ் பண்ணேன். அப்புறம் லாயர் ஆகும்போது அப்போ இதில் இன்னும் ஒரு படி நாம் மேலே போகணும். இப்போ அந்த லா அப்படிங்கும் போது அந்த சட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த நான் செய்ய முடியும், மக்களோட தொடர்புடையதாக மாறி. ஆமாம், அப்போது அதை தாண்டி ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், இதையும் தாண்டி எனக்கான ஒரு அதிகாரம் வந்து நான் அதை செய்யணும், அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருந்தது. அதை ஃபைன் டியூன் பண்ணது நாம் தமிழர். இப்போ தேர்தலில் இறங்கிட்டீங்க, அதுவும் குறிப்பாக தீநகர் அப்படிங்கிற தியாகராய நகர் மாதிரியான ஒரு முக்கியமான இடம், அது பல வகையான பெருந்தலைகள் போட்டியிடுற பகுதி. உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? முதல் முறையாக இந்த தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி எதிர்கொண்டீங்க? அதுதான் இப்போ 4 முனை போட்டி. இந்த 4 முனையில் 3 பேர் வந்து ஆண்கள், நான் தான் மகளிர் பெண். அதனால் வந்து அது ஒரு பெரிய பலம், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பலம். அதே மாதிரி நாங்கள் நல்ல 30 நாள் நல்ல ஒரு ஷெடியூல் பண்ணி நல்ல கேம்பெயின் பண்ணினோம். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, நல்ல ஒத்துழைப்பும் இருந்தது, மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது, மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு. அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட போகும்போது இப்போது அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், அடிப்படை தேவை, குடிநீர், நல்ல ஒரு சூழல், சுத்தம், இதெல்லாம் தாண்டி ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு உள்ள ஒரு பிரச்சனை பார்த்தா இந்த போதை. பல இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த போதைங்கிறது முன்னெல்லாம் வந்து தெரியாமல் நடந்தது. இன்னைக்கு ரொம்ப பரவலாக நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, நம்ம நடந்து போகிற ஒரு தெருவில் இவ்வளவு எளிதாக ஒரு இந்த போதை வந்து இந்த இளைஞர்களை வந்து சாதாரணமாக ஒன்று வாங்கி குடிக்கிறாங்க, ஒன்று அது தவிர்த்துட்டு மற்ற போதை பொருள்கள்லாம் ரொம்ப சகஜமாக அது வந்து ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இது அந்த அந்த இடத்துல வசிக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, நம்ம அடிப்படை தேவையெல்லாம் விடுங்கம்மா, இந்த போதைக்கு வந்து எப்படியாவது நீங்கள் ஒரு முடிவை சொல்லணும். ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த போதைக்கு அடிமையாகி அவன் வந்து எவ்வளோ தூரம் அந்த தெருவில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால தான் அந்த பெண்கள் வந்து அது அவ்வளவு குறிப்பாக சொல்கிறாங்க. இது ஒரு தெருவில் போகிற பல இடங்கள்ல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது எனக்கே என்னடா இப்படி இருக்குது, நம்ம போதை என்பது நம்ம மறைமுகமாக ஐயோ இதை மாட்டின்டா வந்து பெரிய தண்டனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பயந்து ஒரு சூழ்நிலை மாறி ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது அப்படின்னா அது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதை ரொம்ப ஓப்பனாக அவங்களால சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் டாஸ்மாக், இந்த நிறைய பெண்கள் வந்து அவங்களே அவங்க வீட்டு சூழலை சொன்னாங்க. என்னுடைய குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா இந்த குடியால், என் கணவன் வந்து இந்த குடியில் அடிமையாகி அவர் சில பேருக்கு கணவன் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடந்த தேர்தலில் கனிமொழி அவர்களே வந்து சொன்னார், பல பேர் விதவைகள் ஆயிட்டாங்க அப்படி. ஆனால் எந்த ஆட்சி மாறினோடனே அது ஆமாம் எதுவுமே அதுதான் நாங்கள் போகிற இடம்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு உள்ள பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பொருளாதாரம், அதை வச்சு தானே ரெவென்யூ, நம்ம கவர்மெண்ட்டுக்கே அரசாங்கத்துக்கே அதை வச்சு தான் ரெவென்யூங்கிறாங்க. ஸோ நாங்கள் நாம் தமிழர் வந்தால் அதை மாதிரி தற்சாப்பு பொருளாதாரம் உருவாக்கி நாங்கள் வேலை வாய்ப்புகளை பெருக்குவோம். இதுதான் வந்து எங்களுடைய இதெல்லாம். நீங்கள் இவ்வளோ கொள்கைகள்லாம் பேசுறது வந்து மக்களுக்கு புரியுதா? கட்டாயம் புரியும், புரியாம. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்றாரு, அங்கே கொள்கை இல்லை, கோட்பாடும் இல்லை, வெறும் விஜய் முகம் இருக்குது. மக்கள் வந்து பெரிய அளவில் இளைஞர்கள் கூட்டம் வந்து திரளுது. அவங்க வந்து விஜய் கோலம் போட சொன்னா கோலம் போடுறாங்க, வந்து விஜய் கலர் இந்த சட்டை போட்டு கோடு சட்டை போட்டு வர்றாங்க. அப்படி ஒன்றா ஒரு தேர்தல் முடிஞ்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கீங்க. நம்ம யதார்த்தத்தை தான் பேசி ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து அரசியல் புரிதலோடு இயங்குகிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கூட்டம், ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு வரக்கூடியது நான் என்ன கேட்குறேன், விஜய்னு இல்லை, நீங்கள் தமிழ்நாடு விடுங்க, இந்தியாவில் ஆகட்டும் உலக அளவில் சினிமாவுக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. எங்கே இந்த சினிமா ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயுமே அந்த துறையை சார்ந்த டாப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வந்து மக்கள்கிட்ட வரும்பொழுது
கிரேஸ், அந்த ஒரு ஈர்ப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த ஈர்ப்பு தான் இது. திரையிலேருந்து வெளியில் வராங்க, வெளியில் வரும்பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம அரசியலை மொத்தமாக நம்ம கணிக்க முடியுமா அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாமே ஒழிய, இது அடுத்த நாளடைவில் இப்போ வந்து ஒரு சினிமா நடிகனாக இருக்கக்கூடியவர் இவர் சிறந்த தலைவராக இருப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு என்ன சொல்கிறது, மொமெண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நொடிக்கான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம நிரந்தரமான ஒரு அரசியலை கணிக்கவே முடியாது. இது வந்து எல்லாருக்கும் தானே. நீங்கள் வெளிநாடுகளில் போனாலும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு கிரேஸ் இருக்குது. அதே மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான ஒரு கிரேஸ் இருக்குது. அப்போ அவர்களெல்லாம் சிறந்த தலைவர்களா? அவங்களால அரசியல் புரட்சி வந்துருமா? அதனால் மாற்றம் வரலாம், வராமையும் இருக்கலாம். அது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்து எவ்வளோ தூரம் அவங்க நிலைத்து நிற்பார்கள். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், வருவாங்க, அந்த நேரத்தில் ஒரு பெரிய புரட்சி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவுதான். நம்ம கமலை பார்த்தோம்ல, டார்ச் லைட் எல்லாம் தூக்கி அடிச்சு இல்ல, அவர் வரும்பொழுது அதே தான் சொன்னார், 2 திராவிட கட்சிக்கு மாற்று நான் தான் சொன்னாரு இல்லையா? சோ இது வந்து ஒரு சினிமாவுக்கான ஒரு ரசிகர்கள். இப்போ கமல் அவர்கள் வந்து இந்த திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு பாட்டு எழுதி விட்டு பாட்டுலாம் பாடுற இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கமல் வந்தப்பவும் கூட இதே வந்து பிராமண சமூகம் வந்து பெரிய அளவுல வரவேற்பு தெரிவிச்சாங்க. அவர் வரும்பொழுது சொன்னதும் அதுதான், 2 திராவிட கட்சிக்கு மாற்று நான் தான். குறிப்பா ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேட்கும்போது, நான் இப்பவே தெரிவிக்கிறேன், நான் தான் அந்த மாற்றம் எல்லாம் சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் அவரால், அதுதான் நான் சொன்ன மாதிரி, அவரால் சஸ்டெயின் பண்ண முடியல இல்லையா? அப்போ டக்குன்னு பண்ண முடியலன்னா ஒதுங்கி போயிடணும், வியாபாரத்தை பார்க்க போயிடணும். இல்ல அவங்க அது வந்து ஒரு பர்சனல் என்ன சொல்றது, ஒரு பர்சனல் அதுக்காக அண்ணா அறிவாலயத்துக்கு போய் வந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டு பாடிட்டா இருக்கிறது, அது அவர் தான் அதை வந்து யோசிக்கணும். ஏன்னா அந்த கமலுடைய அந்த நிலை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அததான் நான் கேட்கிறேன். நீங்க வரும்பொழுது சொல்லுவது ஒண்ணு இல்லையா, நான் தான் மாற்றம்னு சொல்லி வர்றீங்க, அப்புறம் உங்களால வந்து அங்க நிலைக்க முடியல அப்படிங்கும்போது எதை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னீங்களோ நீங்களே பொய்யாக்குறீங்க. அந்த இடத்துல உங்களுடைய இமேஜ். அதனால தான் இப்போ வந்து நான் கேட்குறேன், அவருடைய கட்சி சார்பாக எங்கேயாவது போட்டியிட்டாங்கன்னா அவருடைய சான்ஸ் என்ன, ஜெயிப்பதற்கோ இல்லை வாக்கு வாங்குவதற்கான அந்த சான்சஸ் என்னன்னு பார்த்தா 0 ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கிடைச்ச அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட இன்னைக்கு 0. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து எந்த நிலைப்பாடோடு நீங்கள் வந்தீங்களோ அதோட நீங்கள் நிற்கலை, மாறிட்டீங்க. ஒரு கமல் வந்து திமுகவில் இறக்கி விடப்பட்டவர் நினைக்கிறீங்களா? திமுகவில் நான் கேட்குறேன், அவரை இறக்கி விடப்பட்டவர்னா இருக்கட்டும், அவர் வந்து மக்கள்கிட்ட அவர் சொன்ன ப்ராமிஸ் என்ன, அவர் வந்து சொன்னது என்ன, நான் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்றுன்னு சொன்னார். நான் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ண போகிறேன் இந்த தமிழ்நாட்டு அரசியலில், இந்த கட்சிகள் வந்து ஊழல் கட்சிகள், அப்போ நான் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னாரு. ஏன் அந்த நிலைப்பாடை அவரால் கடைப்பிடிக்க முடியவில்லை? மக்கள் வெற்றியை கொடுக்கல. வெற்றியை கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலங்கிறது சிந்திச்சு அடுத்த தேர்தலில் அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் தேர்தல் பயணத்தை எடுத்துன்னு போகணுமே வழிய, உடனே வந்து எந்த கட்சியை எதிர்த்தீங்களோ அதே கட்சியோடு உள்ளே போய் சேர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டு எழுதி கொடுப்பது என்பது அந்த ஒரு, அப்போ அந்த தலைவருக்கான பண்பு அங்கே போயிடுது இல்லையா? அப்போ அந்த தலைவருக்கான பண்பு போயிடுது அப்படின்னா அந்த கட்சி அதுக்கு மேலே மக்கள் எப்படி நம்புவாங்க? அந்த கட்சி சார்பாக நாளைக்கு நீங்கள் வேட்பாளர்களை நிற்க வச்சா கூட எந்த நம்பிக்கையில் மக்கள் ஓட்டு போடுவாங்க இல்லை? அப்போ அதை வந்து நம்ம இது வந்து அதே மாதிரி விஜய் அப்படி வருவார்னு நினைக்கிறீங்களா? விஜய் நான் தான் சொல்கிறேன்ல, விஜயை வந்து நம்ம இப்போ தான் வந்திருக்காரு, கணிக்க முடியாது, நம்ம பார்க்கணும் அடுத்த அவரால் எவ்வளவு தூரம் இந்த தேர்தல் முடிவு எப்படி வரும்னு நினைக்கிறேன். இல்லை, இது கடுமையான போட்டி, 4 முனை போட்டி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து 3 கட்சிகள் போட்டி அப்படி, இந்த வாட்டி 4 கட்சிகள் போட்டி போடுறாங்க. அண்ட் இந்த எஸ்ஐஆரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, கட்டாயமாக மிகவும் நல்ல வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு. ஏன்னா மற்ற 3 கட்சியை விட நாங்கள் தான் தனித்துவமாக இந்த இன்று உள்ள மக்களுக்கான நிலைப்பாடு மட்டுமல்ல, எதிர்கால நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள், இவங்களுக்கான அரசியலையும் தான் நாம் எடுத்து சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதிகாரத்தில் வச்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட உங்களால் உரிமையாக எதுவுமே கேட்க முடியல. ஏன்னா இதே காசு வாங்கி அந்த ஓட்டு அப்படி, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறதே, தேர்தலுங்கிறதே காசுக்கான பணத்துக்கான ஒரு விஷயமாக மாற்றி இன்றைக்கி ஒரு வியாபாரமாக மாற்றியாச்சு இந்த தேர்தலை. அப்போ இது இல்லாமல் மறுபடியும் மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லுவது, இது மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும். இதே மாதிரி தமிழ்நாடு போச்சுன்னா
நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், எப்படி மக்கள்லாம் வந்து ஒரு அடிப்படை தேவை, அந்த அரிசி பெட்ரோலுக்கு எப்படி தெருவில் வந்து நின்று போராடினாங்க. அந்த ஒரு சூழல் இங்கே வரக்கூடாது. அப்போது அதற்கான சிந்தனை மக்களிடம் வர வேண்டும்ங்கிறத நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க. பாஜக தான் நமக்கான கட்சி அப்படின்ட்டு. அதுக்கு மாற்றாக வந்து நீங்கள் இப்போ வந்து தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் இதுக்குள்ளே பயணிக்கிறீங்க. இதில் வந்து இந்த பிராமண வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள்ட்ட வந்து அதை வந்து உணர வைக்க முடிந்ததா, அதை நம்பிக்கை பெற ஆமாம், நான் கேம்பெயின் போகும்போது கட்டாயமாக எடுத்து சொல்லி நம்முடைய என்ன நிலைப்பாடு, நம்ம என்ன வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியை தான் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் என்பதை எடுத்து உரைக்கும் பொழுது அது நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் மீது வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. இப்போ உங்களை இந்த பார்ப்பன கடப்பாறைகள்லாம் இறக்க ஆரம்பித்த பிறகு வந்து அவர்கள் அதுக்காக தான் இறக்குனாங்களா? அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், அவர்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு இறக்கினது அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. அவர்களுக்கான பிரதிநிதித்துவம், நியாயமான பிரதிநிதித்துவம். இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறது இன்னைக்கு வந்து திமுக கொடுத்துருக்காங்க இல்லையா, 18 இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதை கொடுத்தீங்களான்னா கிடையாது, அவர்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் எல்லா கட்சியும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. பல சமூகங்கள் பேரே வெளியே தெரியாது, அந்த இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். பட் இது வந்து ஏன் ரொம்ப பேசப்பட்டது அப்படின்னா, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயம். அதனால அதை சீமான் செஞ்சாரு. அதனால கட்டாயம் அதை நம்ம சொல்லும்பொழுது ஒரு வரவேற்பு அப்படிங்கிறத விட ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. பரவாயில்ல, நமக்கான ஒரு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த இடத்துல ஒரு பிரதிநிதித்துவத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கார். அது குறிப்பாக தீநகர் அந்த தொகுதியில் நீங்கள் ஒரு நபர் மட்டும் பெரும்பான்மையான வாக்காளர்கள் அங்கே வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பகுதி வந்து. அப்போ அதில் உங்களை வந்து குறி வச்சு இறக்கியிருக்காங்களா? அப்படி கிடையாது. எந்த மற்ற கட்சி வேட்பாளர்கள் யாருமே அந்த பிரிவுல இல்ல, மற்ற கட்சி அந்த பிரிவுல இல்லைன்னா கூட அவர்களும் வந்து அந்த சமூகத்தில இருந்து நமக்கு ஓட்டு வரணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க பெரும்பாலும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும் நம்புறீங்களான்னு கேட்கிறேன். கட்டாயமா. ஏன்னா அப்படி நம்ம சொல்ல போனா அப்ப நீங்க சாதியை வச்சுதான் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க உடனே. நான் அப்படி சொல்ல வரல. பட் அந்த நியாயமான பிரதிநிதித்துவத்தை மக்கள் வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி உரையாடலுக்கு.